ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் மை ஃபேமிலி. நான் உங்கள் சந்தியா செந்தில். நம்ம சொல்ல போகிற வீடியோ இன்றைக்கி 3ஆம் பாகம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நாம் நேற்று எதோட முடித்தோன்னா, எங்கள் வீட்டுக்கார் கூட சண்டை அப்படிங்கிறதுல தான் நம்ம முடித்தோம். ஓகே, இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்னென்னா, அந்த வீடியோஸ் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பேஸ் காட்டி வீடியோ போட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா, அது என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சும்மா வீடியோஸ் போட்டுட்டேன். குக்கிங் வீடியோவில் பேஸ் காட்டி வீடியோ போட்டாச்சு. அது என்னாச்சுன்னா, எதுக்கு வீடியோ போட்ட, உன்னை யார் போட சொன்னான், தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு செம்ம சண்டைங்க. நான் அப்போ என்னென்னா ஓப்போ ஃபோன் வச்சுருந்தேன். அது அப்பயே 17,000 ஃபோனு. அந்த ஃபோன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ஃபோன் இருக்கிறதுனால தானே நீ வீடியோ போடுற அப்படின்னு என்ன பண்ணி, நல்லா ஃபஸ்ட்டு நாள் என்னாச்சுன்னா பயங்கர சண்டை, நல்லா அடி, நல்லா கண்ணங்கண்ணெல்லாம் பழுத்துருச்சுங்க. ஒரு காது தோடு, இந்த அலக்காது தோடு நான் குருவி தோடு மாதிரி போட்டிருப்பேன். அது இந்த அடித்த அடியில் இந்த காது தோடு அப்படியே தோடு வளைஞ்சிருச்சு. திருகாணி எங்கே விழுந்துச்சுன்னே தெரில. அந்த மாதிரி அடி வாங்கி கண்ணை 3 நாளாக வீங்கி இருந்துச்சு. அடினா ரொம்ப டெரரெல்லாம் அடிக்க மாட்டார். ஒரு அடி அடித்தாலும் அது ஒரு மாதத்துக்கே தாங்கும். அந்த மாதிரி அடிப்பார். அடித்து 3-4 நாளாக நான் வீட்டை விட்டே வெளியே போகல. ஏன்னா கண்ணெல்லாம் இப்படி புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, அடிச்சுட்டு ஃபோன் இருக்கிறதுனால தானே நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பிடிச்சி கையில் பிடுங்கி உடச்சிட்டாரு ஃபோனை. ஃபோனு இருந்தால் நீ வீடியோ போடுவேன், ஃபோன் இல்லைன்னா நீ கம்முன்னு இருப்பில்ல அப்படின்னு சொல்லி உடச்சிட்டாரு. ஒரு 2-3 மாதம் எனக்கு ஃபோனே கிடையாது. நான் சின்னதாக பட்டன் ஃபோன், என்ன எமர்ஜென்சி அப்படின்னா, அப்போ என்னாச்சுன்னா, எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. உடம்பு சரியாதனா கொஞ்சம் பேக் பெயின் இருந்துச்சு. அது நான் இப்போ மிஷினில் துணி தைச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த மிஷினில் உட்காரதுனால பின்னாடி முதுகுத்தண்டு கொஞ்சம் வலியாகவே இருக்கும். அதுக்கு நாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருந்தோம். அதனால் என்ன பண்ணுறேன், டேப்லெட் எடுத்துட்டியா இல்லை என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் ஜாப் போயிட்டாரா, காலையில் போனாரா ஈவினிங் தான் வருவார். அதனால் என்ன பண்ணுறது, இன்னொன்று என்னென்னா, வீட்டு சாவி ஒரு சாவி தான் நம்மக்கிட்ட இருக்கும். அது சாவி வேறு வேணும். நான் மெயினாக அம்மா வீட்டில் தான் இருப்பேன். இவர் சாவி வேணும் அப்படிங்கிறதுனால என்னாச்சுன்னா, ஒரு பட்டன் ஃபோன் வீட்லேயே ஒரு பழைய ஃபோன் ஒன்று இருந்துச்சு. அதில் என்னோடய சிம் எடுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு 2-3 மாதம் நான் அந்த ஃபோன் தான், அந்த பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் ஒரு டச் ஃபோன் மாதிரி வச்சுருந்தார். அந்த ஃபோன் என்னன்னா, அவர் வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஃபோன் எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நான் பாட்டுக்கு வச்சுருப்பேன். அவர் எங்கேயாவது வெளியில் போனால் ஃபோன் கொடுன்னு கேட்பார். அப்போ என் மூஞ்சி டல்லாயிரும். அந்த மாதிரி ஒரு 3 மாதம் இப்போ நல்லா ஒரு ஃபோன் ஒரு டச் ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு, ஃபோனே இல்லை, ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுதான் வச்சுருந்தேன். அந்த நான் வீடியோ போட்டேன் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த இதை அந்த சுச்சுவேஷன்லாம் நடந்துச்சு. இதில் வேற ஃபோன் பிடிங்கி உடச்சிட்டாரு, என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 நாள் ரொம்பலாம் இதெல்லாம் இல்லைங்க. ஒரு உண்ணாவிரத மாதிரி, எனக்கு இது வேணாம் எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். நீ எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நான் நீ வீடியோ போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது, இப்படி சொல்லிட்டாரு. நீ வீட்டில் இருக்கிறதுனால தானே வீடியோ போடுற, ஒன்று வேலைக்கு போ அப்படின்ட்டாரு. பக்கத்துலேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே கார்மெண்ட்ஸு பக்கத்தில் இருந்துச்சு. அது என்னாச்சுன்னா, நானும் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சுடியெல்லாம் தைக்கிற இடம், காட்டன் சுடி இருக்கு இல்லையா, அது தைக்கிற இடம். நமக்கு தைக்கிற அந்த அளவுக்கு வராது, சுடியெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு வராது இல்லையா. அதனால் என்னென்னா, டச்சிங் பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு இருந்தேன் பாருங்கள். அந்த ஃபோனு இல்லையா, பட்டன் ஃபோனு தானே.
போயிட்டு வந்துட்டு இவர் ஃபோன் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், அதை பார்த்துட்டே இருப்பார். அதான் கொஞ்சம் நான் வந்து இதாக இருக்கிற மாதிரி இருந்தால், சோகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே என்னன்னு தெரியல, இதாக இருக்கிறா அப்படி இருக்கிறான்னுட்டே கேட்டுகிட்டே இருப்பார், ஏன் என்னாச்சுன்ட்டு. இந்த வந்து வீடியோ போடுறதுக்கு தான் அடிச்சிட்டாரு. இல்லை, ஃபோன் அடித்தது கூட எனக்கு வந்து தெரியலங்க, பெருசாக தெரியல. எனக்கு ஃபோன் உடைச்சிட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாகவே இருந்துச்சு. ஃபோனை உடைச்சிட்டேன் அப்படியே விரிவிரியாக வரும் ஒவ்வொரு நேரம், ஃபோனை வாங்கி உடைச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி நிறையா பயங்கர டென்ஷன் ஆகும். வீட்டில் ஒண்டினா இருக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம், வீடியோ போட்டதுனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கரெக்டு தான், அவரோட இடத்துல இருந்து அதை பண்ணினது கரெக்டு தான். ஒரு தப்பு பண்ணக்கூடாது, தப்பு இல்லை, ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அதை மீண்டும் பண்ணுறேன் அப்படின்னா அவரோட ஸ்டெப் என்னவோ அதை தான் அவர் பண்ணுவார். சோசியல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, எப்படியெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவரோட இடத்துல இருந்து அவர் யோசித்தார். நான் என்னோட இது என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், வீடியோ போட்டதெல்லாம் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட்டு வந்து அந்த மாதிரி. ஃபோனை உடைச்சிட்டாரா, 2-3 மாதம் முழுசாக வந்து 2-3 மாதம் போயிடுச்சு. நானும் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். அது என்னாச்சுன்னா, எனக்கு வந்து உடம்பு சரியாக போச்சு. வேலைக்கு தொடர்ந்து எங்கேயாவது நான் 2 மாதம் வேலைக்கு போனேனாவே கொஞ்சம் இதாக இருந்தேன். நான் கொஞ்சம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நானாக நினச்சா கூட, ஆனால் வந்து என்னோடய உடம்பு ஒத்துழைக்காது, உடம்பு சரியாக போயிடுச்சு. அப்புறம் தான் யோசிச்சார், உடம்பு சரியாக போயிடுச்சு, வேண்டாம். அதான் எப்படி பார்த்தாலும் ஒரு அடங்காப்பிடாரி நான். இது வேணும்னா இது எனக்கு வேணும், இதை பண்ணணுன்னா இதை பண்ணுவேன், அப்படி தான் அப்பையிலேருந்தே அப்படி தான் அடம். அது என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் பயங்கர அடம். நான் இதை பண்ணணும் அப்படின்னா பண்ணியே தருவேன், எனக்கு இது வேணும், அது எவ்வளோவா இருந்தாலும் எனக்கு வேணும்னா வாங்கி கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு இது. அவரும் 2-3 மாதம் சரின்னு விட்டுட்டாரா. ஃபோன் வேறு இல்லையா, அந்த பட்டன் ஃபோனு பத்தாததுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், உடம்பு சரியாதையும் போயிடுச்சு. அப்போ தான் என்னாச்சுன்னா, தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வந்துட்டு தீபாவளி ஆஃபர் வந்து அந்த எல்லாமே வந்து நம்ம ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நான் வந்து இது பண்ணலைங்க, அவராக தான் வந்து சரி, அவரு பார்த்துட்டே இருந்தார். ஃபோன் இல்லாததுனால ரொம்ப இதாக இருக்குது, அவள் நம்ம ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறா. அப்போயே வந்து இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் டச் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கான்னு நானும் கேட்கலைங்க, அவராக தான் வந்து சரி ஃபோன் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னார். இல்லை வேண்டான்னு சொல்லலை, நான்லாம் வேண்டாம்லாம் சொல்லலை, ஃபோன் எடுத்துக்கலான்னு எடுத்து கொடு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தாச்சுங்க. அந்த ஃபோனு என்னாச்சுன்னா, என்ன கம்பெனி செதில் ஃபோன், அது என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோம், அது என்ன கம்பெனி? இல்லை, ஓப்போ கொடுத்து விவோ ஃபோன் எடுத்து கொடுத்தாரு. அது என்னாச்சுன்னா, அதை ஃபஸ்ட்டு வந்து 17,000 ரூபாய்க்கு எடுத்தல, அது நான் என்னன்னா டியூ போட்டு தான் நாங்கள் எடுத்தோம். மாதம் வந்து 1,900 ரூபா வந்து டியூ போட்டு தான் எடுத்தோம். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6,000 ரூபா கட்டிட்டு மீதி பணம் வந்து நாங்கள் டியூவாக தான் கட்டணும். அந்த இப்போ எடுத்த விவோ எடுத்தப்பையும் என்னென்னா, அதுவும் டியூ தான் போட்டு எடுத்து கொடுத்தாரு. சரி நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபோன் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்புறம் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. என்னோடய சேனல், அதான் ஏற்கனவே நான் சேனல் இருந்துச்சு இல்லையா, அந்த சேனலில் வந்து போயிட்டு பார்ப்பேன் இந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணேன், சரி இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு, சரி வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். ஃபோனு ஒரு கைக்கு வந்து ஒரு மாதம் வந்து அந்த வீடியோ பக்கம் போகலை. அதான் இந்த இது சொல்லுவாங்கள்ல, நாய்க்கு எவ்வளோ பட்டாலும் திருந்தாது அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி தான் நான். அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் தான் சரி, நான் பேஸ் காட்டுறது தான் வேணாங்கிற செந்தில். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வீடியோ சமைக்கிற மாதிரி எடுத்து நான் என்னோடய பேஸ் காட்டில் சும்மா அப்படியே சமைக்கிற மாதிரி எடுத்து போடுறோம் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் நினச்சார், சரி மூஞ்சி மட்டும் காட்டக்கூடாது, மூஞ்சை காட்டாமல் என்ன வேணாலும் பண்ணு, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ தான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா வீடியோவும் அழிச்சிட்டேன். ஒரு 1,500 வீடியோவில் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு 150 வீடியோ மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா.
அதில் என்ன பண்ணேன்னா குக்கிங் வீடியோ வந்து குட்டி குட்டியாக வந்து எடுத்து ஒரு 300-350 வீடியோ வந்துருச்சுங்க. போட்டுட்டேன். ஒரு 300-350 வீடியோ வந்து நான் போட்டு விட்டுட்டு என்னாச்சு, கரெக்டாக இதே போகலை, அது பாட்டுக்கு இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், என்னான்னு தெரியல செந்தில், எதுவுமே ஆகலை. அல்ல அந்த வீடியோலாம் அழிச்சதுனால எல்லாமே அப்படியே இதாகிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட வந்து இதே போகலை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். புலம்புறேன், நான் பாட்டுக்கு புலம்புறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுலாம் இருக்காங்க. ஃப்ரெண்டுனா எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு வந்து அக்கா முறை. அவங்க வந்து பேசினாங்க, நீ இப்படி குட்டி இவ்வளோ வீடியோ போட்டு வச்சுருக்க, 300 வீடியோக்கு பக்கம் இருக்குது, அப்படிங்கும்போது ஏன் யூடியூப்பில் யாருமே பேஸ் காட்டி போடவே இல்லையா, நீ என்ன பெரிய என்ன அதில் தப்பு இருக்குது அப்படின்ட்டு. இல்லைக்கா, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு, செந்தில் அடிச்சிருச்சு, உனக்கே தெரியும், ஃபோனெல்லாம் வாங்கி உடச்சிருச்சு, அப்படிங்கும்போது நம்ம விடுக்கா மறுபடியும் அந்த வீடியோ போடுறது அப்படின்ட்டு. அப்புறம் தான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, ஆனால் இது ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியலையாண்ணா, தப்பு பண்ணால் தான் நான் இது வீடியோ போடுறதுலாம் தப்பு இல்லையே, அது உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து வீடியோ போடுறாங்க, இதுக்கு என்னன்னா நீங்கள் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் யோசித்தார். யூடியூப்பில் போய் எல்லா வீடியோ இந்த காமெடியெல்லாம் பார்ப்பார், எல்லா வீடியோவும் போடுறாங்களே, எல்லா காமெடி வீடியோவும் பார்ப்பார். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு, இதெல்லாம் உனக்கு பிடிக்குது, நாம் வீடியோ போட்டால் தான் பிடிக்கலையா, அப்படி இப்படின்னு எப்படியோ மண்டையை கழுவி வீடியோ போட வந்து ஸ்டெப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பயும் ரொம்ப தயக்கம் கூச்சம், நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் சொல்கிறத விடங்க வெளியில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தயக்கம் இருந்துச்சு. எல்லாமே வந்து யோசித்து பார்த்தேன்.